வணக்கம். கதிர்குரல் செய்திகளுக்காக லலிதா ரவி. வேப்பூர் வட்டத்தில் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு செய்தார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டத்துக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் அரசு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் சி.பி. ஆதித்யா செந்தில்குமார் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேமாத்தூர் அருகே மணி முக்தாற்றின் இடைப்பட்ட பகுதியில் ஊரக வளர்ச்சித்துறையின் மூலம் நடைபெற்று வரும் பாலம் கட்டுமானப் பணிகளை ஆய்வு செய்து பணிகளை தரமாகவும் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் நிறைவு செய்யவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். தொடர்ந்து வேப்பூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் 1 கோடி மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள நவீன கூடைப்பந்து மைதானத்தை பார்வையிட்டு மாணவர்களுக்கு உருவாக்கப்பட்டுள்ள விளையாட்டு வசதிகளை ஆய்வு செய்ததுடன் பராமரிப்பு பணிகளையும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். மேலும் தேவப்புடையூர் ஊராட்சியில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் நடைபெற்று வரும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலைய கட்டுமானப் பணிகளையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அதனைத் தொடர்ந்து பெரியநெசலூர் கிராமத்தை ஆய்வு செய்தார். தொடர்ந்து வரமனூர் ஊராட்சியில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் முகாமில் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்று மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். மேலும் அப்பகுதியில் செயல்படுத்தப்பட்டு வரும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு திட்ட பணிகளையும் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து பயனாளிகளிடம் திட்ட செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். இந்த ஆய்வின் போது விருத்தாசலம் கோட்டாட்சியர் விஷ்ணுபிரியா, வேப்பூர் வருவாய் வட்டாட்சியர் ராமர், நல்லூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் கொளஞ்சி, செல்வ விநாயகசாமி மற்றும் பல்வேறு துறை அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். என்ன பெட்டிஷன் என்ன சொல்றாங்க கேக்குறாங்க. பெட்டிஷன்